ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் யுவஸ்ரீ. ஒரு குட்டி மெஹந்தி விளாக் பார்க்கலாமா? நான் என்னோடய டீமோட மெஹந்தி ஒர்க்காக போயிருந்தேன். நாங்கள் வரத்துக்கு முன்னாடி அவங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் அவங்க மனசு கஷ்டப்படுற விஷயம் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் கீழே உட்காந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேர் வேணும்னு சேரில் உட்காந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன் பிட்வீனில் அவங்க டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போட. அவங்க ரொம்ப ஒர்க் சூப்பராக இருக்குது, நீங்கள் எவ்வளோ கஸ்டமைசேஷன் பண்ணாலும் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியானாங்க கிளைண்ட்டு. அவங்களோட ஃபேஸ் பார்த்தாலே அவங்க தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப அவங்க அந்த டேவே சிரிச்சிட்டே இருந்தாங்க. சூப்பராக இருக்குடா, எங்கள் எல்லாருமே டீமில் எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வச்சுக்காக பேக்ரவுண்டில் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அவங்க வாய்ஸ் கூட சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்டில் பாட்டு கேட்டுகிட்டே மெஹந்தி போடுறதால நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே பிரைட் வந்துட்டாங்க. பிரைட் எலிஃபண்ட் டிசைன் வேணும்னு சொன்னால ஸ்டார்ட் அப் எலிஃபண்ட் டிசைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் பிரைட் க்ரூம் நேம் ஹிடன் பண்ணி எழுதணும், அதுவும் லெட்டர்ஸ் அங்கங்கே எழுதணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கைக்கு பீகாக் கேட்டனால பீகாக் டிசைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரைடுக்கு மெஹந்தி போட்டவே பிடிக்காது, எனக்கு அவ்வளோ பேஷண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ எப்படியும் பொறுமையாக போட்டுக்கிட்டாங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட். பிரைடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் ஹஸ்.